மக்கள் மாமன்றத்திலும் நமது நட்சத்திரம் என்றென்றும் கூடியிருக்கும் ஐயாவின் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தும் தலைவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அருமையான களம், இலக்கியம் பெருக்கெடுக்கும் களம். இந்த இலக்கிய அரங்கிலே என்ன உருவாகிறதோ அதுதான் நாளை தெருவிலும் ஊரிலும் நாட்டையும் ஆளப்போகிறது. இது போன்ற இடங்களிலே மலரக்கூடிய சிந்தனைகள் தான் புத்தகமாக வடிவாகி அது சான்றோர் கரங்களுக்கு சென்று அதன் நாட்டை வழிநடத்துகிறது. இந்த மாதிரி இலக்கிய அரங்கிலே பொறுப்புள்ள பல நற்கவிதைகளை கருத்துக்களை நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் எவ்விதமான விதைகளை இங்கு தூவ வேண்டும்? இது போன்ற இலக்கிய அரங்கிலே நாம் எவ்விதமான விதைகளை தூவ வேண்டும், எவ்விதமான விதைகளை நட வேண்டும்? அந்த விதைகளை நடுவது, வளர்வது, அதை நாம் அறுவடை செய்வது, மக்களுக்கு கொடுப்பது. ஆகவே எந்த விதமான விதைகளை இந்த மாதிரி இலக்கிய மன்றத்திலே வைத்தால் அது வளரும் என்று சபையோர்கள் சொல்லலாம். நானே சொல்கிறேன். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். கண்ணீர்க்கும் காலையிற்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பனீரை தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின் அரும் சந்ததியை பேரும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும். இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பையே வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.